அத்தியாயம் 20. ஆர்னி பற்றிய விவரங்கள் எதுவும் வெளியில் சொல்லப்படவில்லை. அவளை பற்றிய தகவல் அசோக், திவி, பாட்டி, விக்ரமிற்கு மட்டும்தான் தெரியும். வீட்டில் உள்ள மற்றவர்களுக்கு ஆர்னியை பற்றி தகவல் கிடைத்ததாக தெரிவிக்கப்பட்டது. எப்படி என்ற கேள்விக்கு ஆர்னிகா என்ற பெயரில் 2 நபர்கள் பணியில் இருந்ததாகவும் மற்றொரு ஆர்னிகா கொடுத்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் போலி என்று தெரிந்து அந்த நபர் வேலையிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் இப்பொழுது அமிர்தனின் ஆர்னியை தேடும் பொழுது போலி சர்டிபிகேட்ஸ் உள்ளதை வைத்து தேடியதால் எந்த தகவலும் கிடைக்கவில்லை எனவும் மறுமுறை ஆர்னியை பற்றிய வேறு தகவல்கள் கிடைக்கிறதா என்று தேடும் பொழுது அவளது உண்மையான தகவல்கள் கிடைத்ததாகவும் கூறினர். அதன் பிறகு ஆர்னியை சென்று பார்த்ததாகவும் அவள் கர்ப்பமாக இருக்கும் தகவலை கூறி அவளை அவள் பெற்றோர் அனுப்ப மறுப்பதாகவும் பூசி மொழிகினர். ஏனண்ணா ஆர்னியை பற்றி உண்மையை மறைக்கிறீர்கள் என்று திவ்யும் அசோக்கும் கேட்டதற்கு, நாளைக்கு என்னுடைய குழந்தையை யாரும் கொலை பண்ண வந்தவளின் குழந்தை என்று சொல்லிவிடக் கூடாது, அதற்காக தான் என்றான் அமிர்தன். ஆர்னி கர்ப்பம் மற்றும் அவள் பெற்றோர் அனுப்ப மறுக்கும் தகவல் மட்டும் அனைவருக்கும் பொதுவாக சொன்னவன். பிறகு வீட்டில் உள்ள நாகேந்திரன், ஜெயராமன், மீனாட்சி ஆகியோரிடம் மட்டும் தனித்தனியாக சென்று ஆர்னியை அவள் வீட்டிலிருந்து அழைத்து வந்துவிட்டதாகவும் இங்கே ஆர்னி இருந்தால் அவள் பெற்றோர் ஆட்களை அழைத்து வந்து பிரச்சனையாகும் என்று பயப்படுவதால் அவளை தனியே வீட்டில் தங்க வைப்பதாக கூறினான். இந்த விஷயம் வெளியில் மற்றவர்களுக்கு தெரிந்தால் மீடியா அது இது என்று பிரச்சனையாகும். பிறகு நான் எப்படி தாலி கட்டினேன் என்று பேச ஆரம்பித்து வீட்டில் உள்ள பணியாளர்கள் மூலம் விஷயம் போய்விடும் என்று கூறி அவர்களை வாயடைத்தது மட்டுமில்லாமல் இந்த விஷயம் வீட்டிலுள்ள மற்றவர்களுக்கு தெரியாது என்றும் அப்படி தெரிந்தால் எனக்கு உதவி செய்கிறேன் என்று பிரச்சனையாக்கி விடுவார்கள். அதனால் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி தேவை என்றால் நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும் என்று தனித்தனியாக சம்மதிக்கவும் வைத்துவிட்டான். அவர்களுக்கு சொந்தமான பண்ணை வீட்டிலேயே ஆர்னி தங்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்தனர். ஆர்னியை மகப்பேறு மருத்துவரிடம் காண்பித்து ஏற்கனவே அவளுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவ சிகிச்சை மற்றும் இப்பொழுது கர்ப்பமாக இருப்பதால் குழந்தையை பாதிக்காத வண்ணம் எவ்வகையான மருந்துகள் கொடுக்கப்பட வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் சரிபார்த்து பெற்றுக்கொண்டான். இப்பொழுது ஆர்னி எழுந்து நடமாடக்கூடிய நிலையில் இருந்தால் அடிப்பட்ட வலி குறைந்திருந்தாலும் காயங்கள் இன்னும் முழுதாக குணமாகவில்லை. பண்ணை வீட்டில் சமையலுக்கும் தோட்ட வேலைக்கும் கணவன் மனைவி 2 பேர் நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆர்னியை அழைத்து கொண்டு அமிர்தன் பண்ணை வீட்டுக்கு வந்துவிட்டான். வெளியில் சுற்றிலும் மிகப்பெரிய காம்பவுண்ட் சுவர். அந்த மிகப்பெரிய கேட்டை திறந்தால் கார்கள் செல்வதற்கான ஓடுபாதை அமைக்கப்பட்டு இருபுறமும் வண்ண மலர் செடிகள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. போர்ட்டுகோவில் கொண்டு காரை நிறுத்திவிட்டு இறங்கியவன் பின்பக்க கதவை திறந்து ஆர்னி இறங்க உதவி செய்தான். அவள் மெதுவாக ஊன்றி நடக்க அவள் இடுப்பில் கையை கொடுத்து பிடித்து கொண்டு நடப்பதற்கு உதவி செய்தான். வீட்டின் வாயிலில் அழைத்து வந்தபோது சமையல் வேலைக்குள்ள வேணி ஆர்த்தி தட்டோடு வந்தவர் இருவரையும் நிற்க சொன்னார். புதுசா கல்யாணம் பண்ணவங்க இப்போ கர்ப்பமா வேற இருக்கிறீங்க, யாரு கண்ணு பட்டுச்சோ இப்படி அடிபட்டிருக்கு, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுக்கிறேன், திருஷ்டி எல்லாம் கழிஞ்சிடும் என்றபடி 2 பேருக்கும் ஆரத்தி சுற்றி வீட்டுக்குள் வரவேற்றார். ஆர்னி அவரை பார்த்து புன்னகைத்து விட்டு அமிர்தனின் உதவியோடு அறைக்கு சென்றாள். அவளை கட்டிலில் அமர செய்தவன், உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் இப்போ வந்துவிடும், சாப்பாடு என்ன மாதிரி வேண்டும் என்று கேட்டாலும் வேணி சமைத்து தருவாங்க, காரமாகவும் எதையும் ட்ரை பண்ண வேண்டாம், அப்புறம் என்னை கேட்காமல் எங்கேயும் வெளியில் போகக்கூடாது, உன்னை போகவும் விடமாட்டாங்க, தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதன்னு சொல்கிறேன் என்றவனை. அப்படி என்றால் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க என்றால் சிரித்தபடி. ஆர்னியை அழுத்தமாக பார்த்தவன், என் குழந்தையை என் கையில் நல்லபடியாக பெற்றுக் கொடுக்கும் வரை என்றுவிட்டு உனக்கு வேற ஏதாவது என்னிடம் கேட்க வேண்டுமென்றால் கேளு என்றான் செல்போனை பாக்கெட்டில் போட்டபடி. ஃப்ரெண்ட்ஸ் என்றால் அவன் முன் கையை குலுக்குவதற்காக நீட்டியபடி. பூர்வம் நெறிய அவளது கையை பார்த்தவன், என்னை கொலை பண்ண வந்தவங்களிடமெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வைத்துக் கொள்வதில்லை என்றான் நறுக்கென்று. ஓ என்று முகம் கருத்தவள், அந்த ப்ராஜெக்ட் தான் ட்ராப் ஆயிடுச்சுல, இது புது ப்ராஜெக்ட், அதனால் நாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஓகே என்றால் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து சிரித்தபடி. நீ என் குழந்தையை நல்லபடியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது நமக்குள்ள ஒரு டீல், அவ்வளவுதான், இதற்கு எதற்கு ஃப்ரெண்ட்ஷிப், அவர்கள் சொன்னதை கரெக்டாக செய்தாலே போதும் என்று முகத்தில் எடுத்தது போல் பேசிவிட்டு வெளியில் சென்று விட்டான். முகம் கசங்கி சற்று நேரம் அமர்ந்திருந்தவள், விடு ஆர்னி, இதெல்லாம் உனக்கு புதுசா என்று தனக்கு தானே தேற்றிக்கொண்டு சகஜ நிலைக்கு வந்துவிட்டாள். தனது வேலையில் ஈடுபட்டிருந்த வருண் அவனது செல்போன் ஒலிக்க எடுத்து பேசினான்.
ஹலோ ஹலோ, நான் மோனிஷா பேசுகிறேன். சொல்லுங்க, நான் உங்களிடம் கொஞ்சம் பேசணும். எங்கே இருக்கீங்க? பிஸியாக இருக்கீங்களா? ஆமாங்க, கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன் என்று தோசையை திருப்பி போட்டபடி சொன்னவன், நான் ஈவினிங் ஃப்ரீ தான், அப்போ பேசலாமா என்றான். ஓ அப்படியா என்று ஸ்ருதி குறைந்து சொன்னவள், சரி ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம் என்று வைத்து விட்டாள். யார்டா ஃபோனில் என்றபடி கிச்சனில் நுழைந்தான் ஆதி. மோனிடா, ஏதோ பேசணுமாம், பிஸியாக இருக்கேன்னு சொல்லி ஈவினிங் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் என்றான் வருண். ஆதிக்கு 2 தோசையை தட்டில் வைத்து அதில் சட்னியை வைத்து கொடுத்தபடி அதனை வாங்கி கொண்ட ஆதி, ஏண்டா இப்பொழுது ஏதாவது வேலை இருக்கா என்றான். இல்லடா, பரபரப்பாக பேசின மாதிரி இருந்துச்சு, அதான் கொஞ்சம் நார்மல் ஆகட்டும்னு ஈவினிங் பேசுகிறேன்னு சொன்னேன். ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுதுடா. அப்படி இருந்திருந்தா முதலில் விஷயத்த சொல்லியிருப்பாங்க, பேசணும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க என்றான் வருண். என்றான் ஆதி தோசையை சாப்பிட்டு கொண்டு. நிகாவை பற்றி ஏதாவது தெரிந்ததா ஆதி என்றான் வருண் கவலையாக. இல்லடா, அவளை கண்டுபிடிச்சு விசாரிச்சிருக்காங்க, அது வரைக்கும் தெரியும். அதற்கு பிறகு எந்த தகவலும் தெரியவில்லை என்றான் ஆதி வருத்தமாக. நிகாவிற்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காதுல்ல என்றான் வருண் கவலையாக. அமிர்தன் வந்திருக்கார், அதனால் அவளுக்கு எதுவும் ஆகியிருக்காது, அவர் அவளை பார்த்து கொள்வார் என்றான் ஆதி திடமாக. எப்படிடா சொல்ற? நிகா எதற்காக அங்க வந்தாள்னு தெரிந்து விட்டதுன்னு சொன்ன, அப்புறம் எப்படி அமிர்தன் பார்த்து கொள்வார் என்று சொல்ற? என்னை கொல்ல வந்தவங்களையே யாராவது நல்லா பார்த்துக்குவாங்களா என்றான் வருண் புரியாமல். எதனால் அப்படி சொல்றேன் என்றால், அமிர்தன் உண்மையாகவே நிகாவை விரும்பி இருக்கார். நம்ம ஆளுதான் அவரை கலட்டிவிட பார்த்து அவர் கண்ணுக்கு முன்னாடி அவர் கஷ்டப்படுவதை நிச்சயம் அவரால் தாங்க முடியாது. அதனால் எந்த ஸ்டெப் எடுத்தாலும் நிகாவிற்கு ஆபத்தில்லாததாக இருக்கும். நிகாவிற்கு அமிர்தன் அவளை விரும்பினது தெரியுமா என்றான் வருண் ஆர்வமாக. தெரியாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சிருந்தா அதை வைத்து ஏதாவது பிளே பண்ணியிருப்பா என்றான் ஆதி சிரித்து கொண்டே. உண்மைதான், இவ எப்போ எப்படி நடந்து கொள்வானே தெரியாது என்றவன். நிகாவை பற்றி தெரிந்ததால் அமிர்தனும் கொஞ்சம் அவளிடம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவார், அதுதான் நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் என்றான் வருண் பெருமூச்சு விட்டபடி. உண்மைதான், இவளிடம் கொஞ்சம் நெருங்கி அன்பாக பேசினாலும் விஷயத்தை வாங்கிவிடலாம். மற்றவர்கள் பற்றி சொல்ல மாட்டாள் என்றாலும் அவளை பற்றிய விவரங்களை பேச்சுவாக்கில் சொல்லிவிடுவாள். நிகா பற்றியும் நம்மை பற்றியும் தெரிந்து கொள்ள என்ன இருக்கு? நாமெல்லாம் அனாதைகள் என்பதை தவிர என்றான் வருண். அங்கு சற்று நேரம் அமைதி நிலவ, நாம் ஒரு விஷயம் மறந்துவிட்டோம் ஆதி. அமிர்தன் தன்னை கொலை செய்ய சொன்னது யார் என்று தெரிந்து கொள்ள எல்லா வழிகளிலும் முயற்சி செய்வார். அதை அவள் சொல்லாத பட்சத்தில் என்னவாகும் என்றான் ஆதியும் கேள்வியாக. நிகாவை ஏதாவது பேசி மனதை கஷ்டப்படுத்துவது மாதிரி பேசுவாங்க. உடம்பு அடி விழுந்தா எவ்வளவு வேணாலும் தாங்குவாள், ஆனால் மனதில் அடி வாங்கினால் தாங்க மாட்டாள். எனக்கு அதுதான் பெரிய கவலையா இருக்கு என்று தங்கள் தோழியை பற்றி பேசியபடி வீட்டை பூட்டிவிட்டு தங்களது பணிக்கு சென்றனர். ஆர்னியை வேணி நன்றாகவே பார்த்து கொண்டார். கீரை வகைகளை சமைத்து கொடுத்ததில் அவளது உள்ளுறுப்புகள் புண்கள் ஆறி இப்பொழுது சாதாரணமான உணவினை சாப்பிட ஆரம்பித்திருந்தாள் ஆர்னி. அடுத்த சோதனை ஆர்னிக்கு ஆரம்பமானது. 3 மாதம் ஆன நிலையில் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுக்க ஆரம்பித்தாள். இதில் மயக்கமும் சேர திண்டாடி போனாள். சாப்பிட்டு உடனே வாந்தி எடுத்து விடுவாள். திரும்பவும் சிறிது நேரத்திலேயே பசிக்க தொடங்கும். வேணியிடம் திரும்ப சாப்பாடு கேட்க வைக்கப்பட்டு அப்படியே சுருண்டு விடுவாள். வேணியும் பெண்ணை பெற்றவர்தானே. அவரும் ஆர்னியின் நிலையறிந்து அவளுக்கு ஏதாவது ஒன்றை சாப்பிட கொடுத்து கொண்டிருப்பார். அமிர்தன் காலை ஒரு முறை மற்றும் மாலை ஒரு முறை வந்து பார்த்துவிட்டு செல்வான். அவன் வரும் நேரத்தில் ஆர்னி பெரும்பாலும் உறக்கத்திலேயே இருப்பாள். அமிர்தன் வந்து சென்றான் என்பதை வேணி சொல்லித்தான் ஆர்னிக்கு தெரிய வரும். ஏற்கனவே விழுந்த இடைவெளி இப்பொழுது பெரிய பள்ளமாய் ஆகியிருந்தது. ஆர்னி மாடியில் பால்கனியில் நின்று கூட்டில் வந்து அடையும் பறவைகளை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது வந்த வேணி பிடி கொழுக்கட்டை செய்து அவளுக்கு எடுத்து வந்தார். இந்த கண்ணு சாப்பிடு என்று ஆர்னியிடம் கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தார். எடுத்து சாப்பிட்டவள், ரொம்ப நல்லா இருக்கு வேணுமா? உங்க பொண்ணுங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களுக்கு இது மாதிரி நிறைய செய்து கொடுப்பீங்க தானே கேட்கும் பொழுதெல்லாம் என்றாள் ஆர்வமாக. ஆமாம்மா, நான் மட்டுமா? எல்லா அம்மாவும் தான் செய்து கொடுப்பாங்க. ஏன் உங்க அம்மாவும் தான் செய்து கொடுப்பாங்க என்றார் புன்னகைத்தபடி. அதற்கு எனக்கு அம்மா இருக்கணும்ல என்றால் சாப்பிட்டபடி. ஏன் கண்ணு அப்படி சொல்ற? இப்போ வேண்டுமென்றால் கோபமாக இருக்கலாம். நீ குழந்தை பெற்ற உடனே பேரை குழந்தையை பார்க்க ஓடி வந்து விடுவாங்க பாரு. இதுக்கெல்லாம் வெசனப்படாத கண்ணு என்றார் கனிவாக. அமிர்தன் உண்டான திருமணத்தால் அவளது பெற்றோர்கள் கோபமாக இருக்கிறார்கள் என்று நினைத்து
வேணியை பார்த்து சிரித்தவள் மெல்ல இருட்டத் தொடங்கும் இருளை வெறித்தபடி, அம்மான்னு யாரும் எனக்கு கிடையாது வேணிமா, எப்படி பிறந்தேன்னு தெரியாது, எப்படி வளர்ந்தேன்னு தெரியாது என்றாள். என்ன கண்ணு சொல்ற, அப்புறம் எப்படி என்று மேற்கொண்டு விவரங்களை எப்படி கேட்பது என்று தெரியாமல் திணறினார். ஆர்னியின் சிறுவயது நினைவுகள் அவள் மனக்கண்ணில் வந்து போனது. மழையில் நினைந்தபடி ஒரு கடைவாசலில் கிழிந்த கவுன் அணிந்து கொண்டு குளிரில் கைகளை குறுக்கியபடி நின்று கொண்டிருந்தாள். அப்போது மழைக்காக அந்த கடைவாசலில் பல பேர் ஒதுங்கினர். அப்போது அவள் பக்கத்தில் மழைக்காக வந்து நின்றவர்கள்தான் ஆதியும் வருணும். மழை விட்ட பிறகு அனைவரும் சென்றுவிட மூவரும் மட்டும் நின்று கொண்டிருந்தனர். அதுவரை இவளை கவனிக்காதவர்கள் அப்போதுதான் ஆர்னியை கவனித்தர். முதலில் அவளிடம் பேச்சு கொடுத்தது ஆதிதான். அவன் கேட்ட கேள்வியையும் இன்று வரையும் அவளால் மறக்க முடியாது. அந்த சம்பவம் அவளது நினைவடுக்குகளில் பதிந்த ஒன்று. ஆர்னியின் கண்களை பார்த்த ஆதி அதில் எதை கண்டானோ, பசிக்குதா பாப்பா என்றான். அந்த குட்டி ஆணியின் கண்களில் கண்ணீர் வழிய ஆம் என்று தலையசைத்தாள். இதோ இப்போது நினைத்து பார்க்கும் பொழுது பெரிய ஆணியின் கண்களிலும் தான் கண்ணீர் வழிந்து கொண்டிருக்கிறது. இரு, அழுவாத, நாங்க போய் ஏதாவது வாங்கிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு சென்ற இருவரும் அங்கிருந்த டீ கடைக்கு சென்று அவர்கள் பாக்கெட்டில் இருந்த காசுகளை சேர்த்து போட்டு அவளுக்கு டீயும் 2 பன்னும் வாங்கி வந்தனர். அப்போது அவர்களுக்கும் ஒன்றும் பெரிய வயதில்லை, 7 அல்லது 8 வயது இருக்கலாம். ஆர்னியை அப்படியே உட்கார வைத்து அவள் முன் டீயை வைத்து பண்ணை கொடுத்து சாப்பிட சொன்னார்கள். அவள் சாப்பிட இருவரும் ரோட்டை பார்த்தபடி திரும்பி நின்று கொண்டார்கள். அவர்களுக்கும் பசிதான் தன்னை விட சிறியதாக இருக்கும். ஆர்னியின் பசியறிந்து அவளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துவிட்டு இவர்கள் தங்களது பசியை அடக்கி கொண்டு திரும்பி நின்று கொண்டனர். சிறிது நேரத்தில் அவர்களை அழைக்க என்னவென்று திரும்பி பார்க்க டீயில் பண்ணை நினைத்து அவர்கள் முன் நீட்டிக் கொண்டிருந்தாள். திகைத்து இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள, உங்களுக்கும் பசிக்கும் இல்ல என்றது அந்த பிஞ்சு. அன்றிலிருந்து இன்று வரை அவர்களுடனான பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இடையில் சதாபாவின் அறிமுகம் கிட்ட அவர் மூலமாக தான் ரவி கவிதாவின் பழக்கமும் கிடைத்தது. என்று ஏனோ இவர்களெல்லாம் தேடுகிறது. உடல் பலவீனம் அவளது மனதை பலமிழக்க வைக்கிறது. ஆணியை பார்த்து கொண்டிருந்த வேணிக்கு ஏதோ புரிவது போல் தோன்றியது. கர்ப்பமாக இருக்கும் பெண் பெற்றவர்கள் இருப்பதாக தெரியவில்லை. கணவனும் வேலை நிமித்தமாக அருகில் இருப்பதில்லை. தனிமை ஆணியை மனசோர்வு ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டார். உள்ளாரவாமா, இருட்டிற்று பாரு என்று அழைத்து சென்றார். அமிர்தனின் மனம் ஏனோ மாலிலிருந்து நிலையில்லாமல் தவித்து கொண்டிருந்தது. என்னவென்றும் புரியவில்லை. பெற்றோர்களுக்கும் போன் செய்து பேசிவிட்டான். அவர்கள் நலத்தையும் தெரிந்து கொண்டான். மேலும் என்னவென்றும் புரியவில்லை. இதற்கு மேல் வேலையில் ஈடுபட முடியாது. அவர்களது பிராண்ட் நேம் உலக சந்தையில் அறிமுகப்படுத்தியதில் அவர்களுக்கு வந்த ஆர்டர்களை செய்து முடித்து அனுப்பும் பணி மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. விற்பனை சம்பந்த பணவரவுகளை அசோக் கவனிக்க ஏற்றுமதி சம்பந்தப்பட்ட பணியினை ஜெயராமனோடு அமித் ஈடுபட்டிருக்கும் பொழுதுதான் இந்த அலைக்கழிப்பு ஏற்பட்டது. இதற்கு மேல் வேலை செய்ய முடியாது என்ற நிலை வர ஜெயராமனிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டான். அமிர்தன் வரும் பொழுது எப்பொழுதும் போல் ஆர்னி உறங்கிக் கொண்டிருந்தாள். வேணியிடம் ஆர்னி சாப்பிட்டு விட்டாள் என்பதை தெரிந்து கொண்டவன் தனக்கும் சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னான். அமிர்தன் எப்பொழுது வந்தாலும் அரை மணி நேரத்தில் கிளம்பி விடுவான். இப்பொழுது உணவு எடுத்து வைக்க சொல்கிறான் என்றால் அமிர்தன் இரவு இங்கு தங்க போவதை புரிந்து கொண்டவர் உணவை எடுத்து வைத்தார். அமிர்தனுக்கு தேவையான உடைகளும் அங்கு இருக்கும். உடையை மாற்றி ரெஃபில் செய்துவிட்டு வர வேணி உணவு பரிமாற சாப்பிட்டு முடித்து வேணியையும் சாப்பிட்டு விட்டு உறங்குமாறு கூறிவிட்டு ஆர்னி இருந்த அறைக்கு சென்றான். ஆர்னி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள். அவள் இன்னும் வாயில் விரல் வைத்தபடி உறங்குவதை கண்டவன் மெதுவாக கையை எடுத்து விட்டான். இது வருண் ஏற்படுத்திய பழக்கம். பசித்தால் வாயில் கட்டை விரலை வைத்துக்கொள், அப்புறம் பசிக்காது என்று கூற அதை உண்மை என நம்பி வைத்துக்கொள்ள ஆரம்பித்தது. இப்போது பசி இல்லாவிட்டாலும் வழக்கமாகிவிட்டதால் விட முடியவில்லை. சத்தமில்லாமல் அவளுக்கு போர்வையை போர்த்து விட்டவன் மெதுவாக ஆர்னியிடமிருந்து இடைவெளி விட்டு படுத்து கொண்டான். சிறிது நேரத்திலேயே அலைக்கழிப்பு நீங்க ஆழ்ந்து உறங்க ஆரம்பித்தான். நள்ளிரவில் நன்றாக உறங்கி கொண்டிருந்தவள் திரும்பி படுக்க அருகில் அமிர்தன் படுத்திருப்பதை பார்த்தவள் கண்ணை கசக்கி கொண்டு கனவா நிஜமா என்று பார்த்தாள்.
நிஜம்தான், அமிர்தன் தான் அவள் அருகில் உறங்கிக் கொண்டிருந்தான். மெல்ல அவன் அருகில் நெருங்கி அவனுடைய கைகளில் மெதுவாக தலை வைத்து படுத்து கொண்டாள். உறக்கத்திலும் அவளது அருகாமையை உணர்ந்தவன் அவள் புறம் திரும்பி அனிச்சையாக ஆர்னியின் நெற்றியில் முத்தமிட்டு அவளை அணைத்தபடி உறங்க ஆரம்பித்தான். அமிர்தன் முத்தமிட்டவுடன் திகைத்து பார்த்தவள் அவன் உறக்கத்தில் முத்தமிட்டிருக்கிறான் என்பதை அறிந்து ஆர்னி எப்படி உணர்கிறாள் என்று அவளுக்கே விளங்கவில்லை. ஆர்னியின் கண்களில் இருந்து கண்ணீர் விடாமல் வந்து கொண்டிருந்தது. அழுகையை அடக்க அது விசும்பலாக வெடித்தது. ஆர்னியின் விசும்பலில் கண் விழித்தவன் எழுந்து அருகில் இருந்த டேபிள் லாம்பை போட்டு, என்ன ஜானி? அமிர்தன் எழுந்தவுடன் தன்னை நிலைப்படுத்தி கொண்டாலும் தான் அழுவதை பார்த்து விட்டதால் அமிர்தன் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என முழிக்க ஆரம்பித்தாள். என்ன ஜானி, எதுக்கு அழுத என்றான் மீண்டும். சற்று யோசித்தவள் பின் ஜன்னல் புறமாக கையை நீட்ட, அங்கே என்ன என்றான் புரியாமல். அங்கே பேய் ஏதோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு, அதான் பயந்துட்டேன் என்றாள் அப்பாவியாக. எது பேய் என்று அவளை முறைத்தவன். அங்கே ஜன்னல் பக்கம். அத நீ பார்த்து பயந்துட்ட என நக்கலாக கேட்டான். என்று விட்டு திரு திருவென விழித்தாள். அவளை முறைத்துவிட்டு ஜன்னல் புறம் சென்று பார்த்து வேற ஏதாவது மனித நடமாட்டம் இருக்கிறதா என்று பார்த்தான். இரவு பூச்சியின் ஓசை மட்டுமே கேட்டது. இருட்டில் ஏதாவது கண்களுக்கு புலப்படவில்லை. பிறகு ஜன்னலை சாட்டிவிட்டு திரைசீலையை இழுத்து விட்டவன் அங்கு யாரும் இல்லை. தூக்க கலக்கத்தில் கண் விழித்து பார்த்தாள். யாரோ நிற்கிற மாதிரி இருந்திருக்கும், பயப்படாமல் தூங்கு என்றவன் அவள் அருகில் நெருங்கி படுத்து கொண்டான். அமிர்தனின் நெருக்கத்தில் இன்னும் அவள் நெஞ்சில் முகம் புதைத்து கொண்டாள். காதலம் ஒரு வகையான போதைதான், தொட்டால் விட முடியாது என்பதை இருவரும் அறியவில்லை. இனி இவர்களுக்குள் தொடங்கப் போவது காதல் எனும் உணர்வின் போராட்டம்.